Chapter 6, Exercise 6.3 fourth sum. An aeroplane at an altitude 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. The angle of depression of the boat as observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the two boats. இப்போது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஏரோப்ளேனு கிரவுண்டில் இருந்து 1800 மீட்ரு உயரத்தில் பறந்துட்டுருக்குது. அங்கேருந்து நான் 2 போட்டை பார்க்குறேன். ஒரே சைடில் ரெண்டு போட் இருக்குது. அந்த 2 போட்டையும் பார்க்குறேன். பார்க்கும்போது ஒன்று 30 டிகிரியாகவும் இன்னொன்று 60 டிகிரியாகவும் காட்டுது. சரியா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 2 போட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? நான் பேர் வச்சுக்கிறேன் ABCD. சரியா? இப்போ என்ன எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? இது ஒன்று ட்ரையாங்கிள், அப்புறம் இது ஒரு ட்ரையாங்கிள். ABD ஒரு ட்ரையாங்கிள், ACB ஒரு ட்ரையாங்கிள், ADB ஒரு ட்ரையாங்கிள். 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இப்போது இதை வச்சு நான் இதை கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ட்ரையாங்கிளில் இந்த ACBயில் இதை வச்சு இதை கண்டுபிடிக்க போகிறேன். இன் ட்ரையாங்கிள் ACB tan தானே, இதை வச்சு தான் ஆப்போசிட்டு பை அட்ஜஸ்டன்ட், அப்போ tan தான். tan theta ஈக்குவல் டு AB பை BC. tan theta ஈக்குவல் டு AB பை BC. tan theta என்னது? 60 டிகிரி. tan 60 டிகிரி ஈக்குவல் டு AB என்னது? 1800 டிவைடட் பை BC. BC தான் எனக்கு வேணும் இல்லையா? அப்போது BCயை அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி tan 60 டிகிரி என்னது? √3 ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை BC. BC வேணும் இல்லையா? BC ஈக்குவல் டு என்னது? √3 கீழே வந்துடுமா? 1800 டிவைடட் பை √3. √3 கீழே வச்சுக்கூடாது இல்லையா? மேலே கொண்டு வந்துடணும். அப்போ என்ன பண்ணலாம்? காஞ்சுகேட் எடுத்துடலாம். √3 டிவைடட் பை √3 எடுத்தால் என்ன வரும்? 1800 √3 டிவைடட் பை இது ரெண்டுமே 3 ஆகிடுமா? 3 இதை கேன்சல் பண்ணால் 6ஆல் பண்ண முடியும். அப்போது 600 √3 ஆச்சா? இதுங்க பாருங்கள், BC ஈக்குவல் டு 600 இன்ட்டு √3 என்னது? 1.732. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? BC ஈக்குவல் டு 1039.2. சரியா? இந்த டெசிமல் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் என்னது? ADB. இதை வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டேன். என்னது இது? 1039.2. ADBனா அப்போ மொத்தமாக கிடைக்கும் எனக்கு இல்லையா? மொத்தத்துலேருந்து இதை கழிச்சிட்டா எனக்கு இது வந்துடும். அதனால் என்ன பண்ணுறேன்? அடுத்து ADB. இன் ட்ரையாங்கிள் ADB tan 30 டிகிரி இல்லையா? 30 டிகிரி ஈக்குவல் டு AB என்னது? AB பை DB. இப்படி வச்சுக்கலாம். AB பை இங்கே பாருங்கள், AB பை DB மொத்தமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா 30 டிகிரி இந்த ஹோல் ட்ரையாங்கிளை பிடிக்குது, அதனால் அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், 30 டிகிரி என்னது? 1/√3. AB நமக்கு தெரியும் 1800 டிவைடட் பை DB இல்லையா? DB தான் எனக்கு வேணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணேன்? DB இந்த பக்கம் கொண்டு போயிட்டு √3 இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். DB ஈக்குவல் டு 1800 இன்ட்டு √3. √3 எப்படி வேல்யூ என்னது? DB ஈக்குவல் டு 1800 இன்ட்டு 1.732 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? DB ஈக்குவல் டு 3117.6. இப்போ பாருங்கள், இது 1039.2. மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3117.6. அப்போ நான் இதுலேருந்து இதை கழிச்சிட்டுனா இது வந்துடும் இல்லையா? அப்போ என்ன ஃபார்முலா? DC ஈக்குவல் டு DB மைனஸ் BCB. DC ஈக்குவல் டு DB
மைனஸ் பிசி கேன்சல் பண்ணலாமா? டிசி ஈக்குவல் டு 311.6 பிசி என்னது 1039.2 1039.2 கழிச்சா என்ன வரும் 2078.4 அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? டிசி என்னது 2078.4